குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வரத்தன் எனது உளத்தில் உரை கரத்தன் மயில் நடத்து குகன் வேலு. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 7/7/2025 ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு திங்கட்கிழமை, ஆனி மாதம் 23ஆம் நாள், உத்தராயணம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:45 முதல் 2:45 வரை. இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தைகேர். சூரிய உதயம் காலை 5:58க்கு கரணன், 9 முதல் 10:30 வரை. திதி இன்று முழுவதும் துவாதசி நட்சத்திரம். இன்று அதிகாலை 12:05 வரை விசாகம், பின்பு அனுஷம். நாமயோகம் இன்று இரவு 10:49 வரை. சுபம், பின்பு சுப்ரம். கரணம் இன்று காலை 11:09 வரை. பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:57 வரை. மரணயோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:05 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி அதிகாலை 12:05 வரை மீன ராசி, பிறகு மேஷராசி அன்பர்களுக்கு, அதிலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு 12:06 முதல் சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ அம்பாளை தீபம் ஏற்றி வழிபட செய்தொழில் சிறக்கும். விரதாதி விசேஷங்கள், சுப முகூர்த்த தினம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? புதிய ஆடை ஆபரணம் அணிய நல்ல நாள், கல்வி கற்க ஏற்ற நாள், விதை விதைக்க உகந்த நாள், வீடு மனை சார்ந்த பணிகளை தொடர்வதற்கு ஏற்ற நாள். இந்த நாள் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆலய குடமுழக்கு விழா, அதாவது மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த நாள் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே அந்த கும்பாபிஷேக நடக்கக்கூடிய நேரத்தில் ஸ்ரீ எல்லாம் வல்ல முருகப்பெருமானை மனதார ஆத்மார்த்தமாக மனமுருகி வேண்டி வழிபடலாம். வீட்டில் கந்தசஷ்டி பாராயணம் செய்வது விசேஷம். அதிலும் சுப்பிரமணிய புஜங்கம் பாராயணம் செய்தால் அனைத்து விதமான தோஷங்களும் நோய்களும் தீரும் என்பது ஐதீகம். ஸ்ரீ ஆதிசங்கரர் சுவாமிகள் அருளிய ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் என்பது திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் அருளப்பட்டது. ஆக அந்த மந்திரத்திற்கு அவ்வளவு ஒரு விசேஷமானது, பவித்திரமானது, தெய்வாம்சம் கொண்டது. ஆக யார் ஒருவர் சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்கிறார்களோ அல்லது மனதார படிக்கிறார்களோ, செவி கொடுத்து கேட்பவர்களுக்கும் அதனை அனுபவிக்க கூடிய நபர்களுக்கும் எல்லா விதமான அனுகிரகம் சித்திக்கும். எல்லாம் வல்ல முருகப்பெருமான் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியினுடைய அனுகிரகம் கிடைக்கும். வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி என்று வழிபடுங்கள். எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் தனித்து இல்லாமல் அந்த தெய்வத்தினுடைய சக்தியையும் சேர்த்து வழிபட்டால் அத்தனை சிறப்புகள் உங்களுக்கு வாய்க்கும். இன்றைய நாள் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகப்பெருமானை வழிபடுங்கள். உங்களுக்கு நிச்சயம் நல்ல வருவாய் பிறகும், பண வரவு அதிகரிக்கும். அதுவே வருவாய் வருவாய் என்று. முருகப்பெருமானை வருவாய் என்றும் வருவாயை அள்ளி கொடு என்றும் சொல்லக்கூடிய மிக சூக்ஷ்மமான மந்திரம் இந்த மந்திரம். ஆக வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு எல்லா விதமான அநேக கோடி கோடி லாபங்கள் இந்த தினம் கிடைக்க நாங்கள் நம்முடைய சேனல் சார்பாக பிரார்த்திக்கிறோம். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 12:41 முதல் 2:25 வரை மேஷ லக்னம். 2:26 முதல் காலை 4:27 வரை ரிஷப லக்னம். 4:28 முதல் 6:43 வரை மிதுன லக்னம். 6:44 முதல் 8:51 வரை கடக லக்னம்.
8:52 முதல் 10:53 வரை சிம்ம லக்னம். காலை 10:54 முதல் 12:53 வரை கன்னி லக்னம். 12:54 முதல் மதியம் 2:59 வரை துலாம் லக்னம். பிற்பகல் 3 முதல் மாலை 5:10 வரை விருச்சக லக்னம். 5:11 முதல் 7:17 வரை தனுசு லக்னம். 7:18 முதல் இரவு 9:12 வரை மகர லக்னம். 9:13 முதல் 10:55 வரை கும்ப லக்னம். 10:56 முதல் 12:36 வரை மீன லக்னம். திங்கட்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவான். ஸ்ரீ சந்திர பகவானுக்குண்டான காயத்ரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்பவர்களுக்கு அநேக கோடி லாபமும், மனதில் நிம்மதி, சந்தோஷம், எல்லா விதமான சௌகியங்கள் கிடைக்கும். தாயினுடைய உடல்நலம் நன்றாக அமையும். மனோகாரகன் சந்திர பகவானை வழிபட்டால் சகல சேமங்கள், லாபங்கள், வாழ்க்கையில் நல்ல உயர்ந்த அந்தஸ்து, கௌரவம் சித்திக்கும். இன்றைய நாளுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை மட்டும் சொன்னால் போதுமானது. அதிகாலை பொழுதிலும் சொல்லலாம், அல்லது காயத்ரி மந்திரத்தை சந்திர பகவானுடைய ஓரையிலும் உச்சரிக்கலாம். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வீட்டில் இருப்பவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதை சார்ந்த விஷயங்களை செய்து கொடுப்பீர்கள். கேட்காததற்கு முன்னவே உங்களுடைய வேலைகள் அங்கு நடக்கும். பிறருக்கு ஆச்சரியமாக அமையும் உங்களுடைய இந்த வேகமான செயல்கள் எல்லோரையும் கவரக்கூடும். மனம் கவரும் விதமாக உங்களுடைய பேச்சுக்கள் அமையுங்க. இதுநாள் வரையில் உங்களுக்கு இருந்த சின்ன சின்ன பண கஷ்டங்கள், பொருளாதார நெருக்கடிகள், கடன் சார்ந்த சங்கடங்கள் குறைய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. உங்களை தொந்தரவு செய்தவர்கள் கூட விலகி போகலாம். மறைமுகமான பிரச்சனைகள் ஏதோ ஒன்று உங்களுக்கு இருந்தாலும் அவை பெரிய அளவில் விஸ்தாரம் எடுக்காமல் அதை சாதாரணமாக அதுவே நிறைவுக்கு வந்துவிடும். பெரிய அளவில் பயப்பட வேண்டாம். மன கஷ்டங்கள் குறைந்து வருவதை நீங்கள் உணர முடியும். எதிர்பாராத சில நல் வாய்ப்புகள் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு கிடைக்கலாம். புதிய புதிய விஷயங்களில் நாட்டங்கள் அதிகரிக்கும். நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். சாதாரணமான வேலைகளை கூட மிக பிரம்மாண்டமாக செய்து கொடுக்கக்கூடிய கலை உங்கள் கையில் இருக்கிறது. எல்லோரிடத்திலும் நல்ல வரவேற்பு உண்டு. பாராட்டுகளுக்கு கிடைக்கும். அதிக மகிழ்ச்சிகரமாக இந்த நாளை தொடங்குவீர்கள். புதிய அத்தியாயத்தை உருவாக்குவீர்கள். மேஷராசி அன்பர்கள், புதியவர்களோடு உங்களுக்கு நட்புகள் பாராட்டக்கூடும். நியூ ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது மற்றவர்களுடைய நண்பர்கள் கூட உங்களுக்கு நண்பர்களாக வரலாம். தெரிந்தவர்கள் முகாந்திரமாகவும் வரலாம். யாராவது ஒருவர் உங்களுக்கு நட்பு பாராட்டக்கூடும். மன அமைப்பு திருப்திகளை கொடுக்கும். கவலைகள் குறையும். மனம் சார்ந்த சங்கடங்கள் முழுமையாக தீர்ந்து போக்க சந்திர பகவானை வழிபடுவது மிகவுமே நல்லது. மேற்கல்வி தொடரக்கூடியவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். எதிர்பார்த்த காரிய அனுகூலம் உண்டாகும். பெற்றோர்களுடைய ஆதரவோடு சில வேலைகளை கவனிப்பீர்கள். விளையாட்டு, கேளிக்கை, இதை சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் மிகுதியாகும். புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். வியாபாரத்தை நல்ல விதமாக கொண்டு செல்வீர்கள். புத்தி கூர்மை உண்டு. பேச்சில் நாணயம் இருக்கும். நம்பிக்கை வெளிப்படும்.
உழைப்பை அதிகம் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை உயரச் செய்வீர்கள். சாதாரணமாக பள்ளத்தில் இருப்பவர்களை கூட மேலே உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் உங்களிடம் வெளிப்படும். மேஷராசி அன்பர்களே, எதையும் செய்யக்கூடிய சக்தி உங்களிடம் உண்டு. ஆற்றல் வெளிப்படும். சூழ்நிலைகளை லாபகமாக சமாளிப்பீர்கள். சாமர்த்தியம் மிக மிக அதிகம். மன வலிமை உண்டாக்கும். எதற்கும் அஞ்ச மாட்டீர்கள். அச்சமரை தவிர்த்து உங்களுடைய வேலைகளை செய்வீர்கள். பண வரவுகள் உண்டாக்கலாம். சேமிப்புகள் அதிகரிக்கும். வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு உண்டு. தொட்ட காரியங்கள் துலங்கும். வேலையாட்களுடைய அனுசரணையான போக்கு நல்ல ஆதரவை தரும். பெரிய பெரிய மனிதர்களோடு உங்களுக்கான நட்பு பாராட்டக்கூட. முக்கிய பிரமுகர்களுடைய ஆதரவு கிடைக்கும். கடன்பட்ட நெஞ்சம் போல் கலங்கினானாம் இலங்கை வேந்தன் என்பது போல உங்களுடைய செயல்கள் சில நேரம் மன கஷ்டத்தை கொடுக்கும். பிறகு அது தானாகவே சரியாக்கும். இதுவும் கடந்து போகும் என்று விட்டுவிடுங்கள். எதிராக இருப்பவர்களிடத்தில் நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டாம். விலகி போனவர்களை பற்றி எண்ணாதீர்கள். அதிகம் நெருக்கமுள்ளவர்களிடத்தில் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். பேச்சினால் சில பிரச்சனைகளும் வரும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பம் மேன்மையான நிலைக்கு வரும். நலிந்தோருக்கு உதவி செய்வீர்கள். தர்ம குணங்கள் அதிகரிக்கும். ஏற்றங்கள் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாக்கலாம். இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். முகப்பொலிவு நல்லதொரு தேஜஸை கொடுக்கும். மனக்கவலைகள் அகலும். உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். லாபம் கிடைக்கும். வேலையாட்களால் ஒத்துழைப்பு நல்ல ஆதரவு பிறக்கும். சேமிப்பு அதிகரிக்கும் நாள். மென்மேலும் உங்களுடைய நிலைப்பாடுகள் நல்ல உயர்ந்த நிலையை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு சகல நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக சித்திக்கட்டும். பேச்சின் மூலமாக சம்பாத்தியம் கிடைக்கும். வாய்மொழியின் மூலம் சில காரியங்களை சாதிக்கக்கூடும். மாணவர்களுக்கு படிப்பு நல்ல விதமாக வரும். வாக்சித்தி நன்றாக இருக்கும். நாணயமாகவும் நம்பிக்கையாகவும் பிறருக்கு நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். உங்கள் மீதான மதிப்பு கூடும். மரியாதை அதிகரிக்கும். கௌரவமான பதவிகளை வகிக்க கூடும். இந்த நாள் நீங்கள் முக்கியமான விஷயங்களை தாராளமாக செய்யலாம். கையெழுத்திடுவது, அக்ரிமெண்ட் தொடர்பான விஷயங்கள் பேசுவது, முக்கிய முடிவுகள் எடுப்பது, சகல சுப காரியங்களும் செய்வதற்கு ஏற்ற நாள். எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்னர் குலதெய்வத்தை வணங்கி செய்யுங்கள். பிறருக்கான விஷயங்களிலும் சரி, உங்கள் கைகளால் சில வேலைகள் செய்கிறீர்கள் என்றால் அதனை நிறைவாக இருக்கும்படியாக இறை வழிபாடு, அம்பிகை வழிபாடு செய்வது விசேஷம். முதலீடு தொடர்பான விஷயங்கள் அதிக கவனம் செலுத்தக்கூடும். நிலம் சார்ந்த செயல்களில் இருப்பவர்கள் பணம் கொடுக்கல் வாங்கலில் இருக்கும் பட்சத்தில் அல்லது ஒரு இடத்தை வாங்குகிறீர்கள் என்றால் அந்த இடத்தினுடைய மதிப்பு எவ்வளவு, கூட்டு மதிப்பு எவ்வளவு, எவ்வளவுக்கு விலை போகும், வாங்குவது லாபமா நட்டமா என்பதை முழுமையாக தெரிந்து செய்வது நல்லது. இடம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய நிலவரங்களை முழுமையாக அறிந்து செய்யுங்கள். பிறரோடு கலந்து ஆலோசிக்க வேண்டும். முக்கிய நிபுணர்களுடைய கருத்துக்களை கேட்கலாம். பொன்னில் முதலீடு, மண்ணில் முதலீடு என்று இருந்தால் பல முறை சிந்தித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு பல கோடியை பெற்றுத்தரும். அலுவலக வேலைகளில் உங்களுக்கு தனிப்பட்ட அந்தஸ்து இருக்கும். மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு தனித்துவமாக அமையக்கூடும். பர்சனலாக சில விஷயங்கள் இருக்கும். வெளியிடங்களுக்கோ வெளி நபர்களுக்கோ அதனுடைய நிலைப்பாடு தெரியாது. சமூகத்தில் பேர் புகழோடு இருப்பீர்கள். அரசு துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். பேச்சுக்களில் நிர்வாக திறனில் இருப்பவர்களுக்கு குரல் நல்ல ஓங்கி ஒலிக்கும். மற்றவர்கள் உங்களுக்கு தனி மதிப்பு மரியாதை கொடுப்பார்கள். குடும்பத்திலும் சரி, உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல ஒரு விஷயங்கள் கைகூடி வரும். சுப காரியத்தை முன்னின்று செய்வதால் உங்களுக்கு நல்ல பேர் நிச்சயம் உண்டு. தைரியமாக தன்னம்பிக்கை உணர்வோடு வெற்றி நடை போடுவீர்கள். உங்களுடைய பேச்சில் நல்ல தெளிவு இருக்கும். துணிவான செயல்கள் அமையும். சொல்லிய வண்ணம் செய்வது, செய்த வண்ணம் இருப்பது போன்ற நிலைகள் தான் உங்களுக்கு உண்டு. திறமைகளை வெளிப்படுத்துவதில் மட்டும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். காரணம், எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை புரிந்து பேசினால் நல்லது. பொதுவாக ரிஷபராசி அன்பர்களுக்கு பேச்சு நன்றாக வரும்.
நீங்கள் கெட்டிருப்பீர்களே ஆனால் அதிலும் பேச்சாலத்தான் இருக்கும். நன்மையும் தீமையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது அந்த பேச்சு. ஆக சரஸ்வதி தேவியினுடைய அனுகிரகத்தினால் பக்குவப்பட்டு நீங்கள் பேச வேண்டும். உங்களுடைய சூழ்நிலைகளை மிக கவனமாக பார்த்து கொண்டு பேசுதல் நல்லது. உடனுக்குடன் யாருக்கும் எந்த வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள். சூழ்நிலைகளை உணர்ந்து செய்யுங்கள். பொழுதுபோக்குக்காக வேடிக்கை, விளையாட்டு, கேளிக்கை, சில பொருட்களை வாங்குவது போன்ற சூழ்நிலைகளுக்காக வினயம் ஏற்படலாம். ஆனால் பெரும்பாலும் சுகம் நிறைந்ததாகத்தான் இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். வண்டி வாகன பயணங்களினால் ஒரு சில நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசி அன்பர்களே, சொத்துக்களை வாங்கக்கூடிய தருணத்தில் நிபுணர்களோடு சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுங்கள். தெரியாத நபர்களிடம் சென்று எதையும் வாங்காதீர்கள். உங்களை ஏமாற்றுபவர்கள் யார், உங்களுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் யார் என்று கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே பொருள் நட்டங்கள் வராமல் இருந்திட, பொருளால் உங்களுக்கு நன்மைகள் பிறந்திட மற்றவர்களோடு ஆலோசித்து செய்வதுதான் இந்த நாள் நல்லது. அலுவலக வேலைகள், வியாபாரத்தினுடைய நிலைப்பாடுகளை முழுமையாக தெரிந்து கொள்வீர்கள். உடன் பிறந்தவர்களினால் ஆதரவுகள் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணி உயர்வு பெறலாம். முக்கியமாக முக்கியஸ்தர்களோடு நீங்கள் கௌரவ பதவிகளில் வகிப்பீர்கள். சபை தொடர்பான அல்லது ட்ரஸ்ட் சார்ந்த விஷயங்கள், ஒரு குழுக்களாக இருப்பவர்கள், சமூக தொண்டு நிறுவனங்களில் இருப்பவர்கள் எல்லோருக்குமே உங்களுடைய செயல்கள் தான் ஓங்கி ஒலிக்குங்க. உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். ரிஷபராசி அன்பர்கள், அது பேச்சின் மூலமாகவே நடக்கும். பேசும் பொழுதும் மிக கனிவாக நடந்து கொள்ளுங்கள். வேகமோ அல்லது ஜுவாலை நெருப்பு போல உங்களுடைய பேச்சு இருக்கக்கூடாது. அமைதியாக, நல்ல பண்பு மிகுந்தவராக, அனுபவம் மிகுந்தவராகத்தான் உங்களுடைய பேச்சுக்கள் இருக்க வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் வெளிப்படும். புதியதொரு யுக்திகளை கையாளுவீர்கள். திறன் வாய்ந்தவர்கள் நீங்கள். எல்லோருக்கு இடத்திலும் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு உயரும், மரியாதை கூடும், கௌரவமாக இருப்பீர்கள். மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் செலவுகள் உண்டாக்கும். தேவைக்கு ஏற்றாற்போல் கைக்கு பணம் வராமல் திக்குமுக்காடலாம். தடுமாற்றங்கள் இருக்கும். வருமானத்தை பத்திரப்படுத்துங்கள். வீண் செலவு செய்து அலட்சியம் செய்யாதீர்கள். பண பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியம். கவனமாக இருத்தல் நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்கள், இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். படிக்கக்கூடியவர்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி என்பது சிந்திக்கக்கூடும். நன்றாக படிப்பவர்கள் மென்மேலும் நல்ல துறையை தேர்ந்தெடுக்க வேண்டும். படிப்பில் கவனம் செலுத்தி முன்னேற வேண்டும் என்கிற ஒரே கொள்கை, ஒரே பிடிப்பம் இருக்கும். நேர்மறையான எண்ணம் கொண்டு உங்களுடைய கல்வியை கொண்டு செல்வீர்கள். ஆசிரியர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பெற்றோர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கக்கூடும். வெளிநாடு, வெளியூர்களுக்கு பயணிக்க வேண்டும் அல்லது வெளியூர் தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். கல்வியாளர்கள் உங்களுடைய செயல்களில் சிறப்புற நீங்கள் இருப்பதால் பாராட்டுகள் வந்து சேரும். அடுத்த கட்ட நிலைக்கு வளருவீர்கள். ஆராய்ச்சி தொடர்பான எண்ணங்கள் உண்டாகும். புதிய தேடல்கள் பிறக்கும். தேடி தேடி செல்வீர்கள். புதிய கொள்கைகளை உருவாக்குவீர்கள். அதனுடைய வட்டத்திலேயே உங்களுடைய செயல்கள் அமையும். யாரிடத்தில் எதை பேச வேண்டும், பேசக்கூடாது என்பதை தீர்மானித்துக் கொள்வீர்கள். சில நேரம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு பெரிய அனுபவத்தை கொடுக்கும். பூர்வீகத்தின் முகாந்திரமாக நீதிமன்ற வழக்குகள் இருப்பின் அது சரியாகும். உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அமையும். கடன் பற்றிய எண்ணங்கள் தீரும். பிரச்சனைகள் அகலம். எதிர்பாராத சில வருமானம் கிடைக்கும். நல்ல யோகத்தை பெறுவீர்கள். லாட்டரி சீட்டுகள் அல்லது முதலீடு செய்த பணம் உங்களுக்கு பெரிய அளவில் எழும்பி வரலாம். எதிர்பார்க்காதபடி சில வாய்ப்புகள், அதிர்ஷ்டகரமான பண வரவு உண்டாக்கும். எதிர்பாராத வகையில் அதிக நன்மைகள் உண்டாக்கும். தெய்வ அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறுகிறீர்கள். மன கஷ்டங்கள் தீரும். உடல் கஷ்டங்கள் அகலம். மனதில் நிம்மதி, எண்ணத்தில் தெளிவு, நல்ல உயர்ந்த சிந்தனை, உங்களுக்கான கௌரவம் எல்லாமே உங்களுக்கு திருப்தியை தரும். கூடுமான வரையில் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம்.
அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடும், முன்னேற்றங்கள் உருவாக்கும், எதிர்பார்த்த அதிக நன்மைகள் பிறக்கும், அதிர்ஷ்டங்கள் இருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிறருடைய ஆதரவு கிடைக்கும், நட்பு வட்டாரத்தின் மூலம் நெருக்கம் அதிகரிக்கும், ஒருமித்த கருத்தோடு சில முடிவுகளை எடுப்பீர்கள், ஏற்றம் பிறக்கும் நாள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கலாம், மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிரிகள் தொல்லைகள் அடங்கும், நேர்மறையான எண்ணத்தோடு இருப்பீர்கள், கௌரவமாக உங்களுடைய பேச்சுக்கள் அமையும், அனுபவங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். மிக மிக கவனமாகவும் ஜாக்கிரதையாக இந்த நாளை நகர்த்த வேண்டும். அதிபதி அஷ்டமஸ்தானத்திற்கு செல்வதால் சில பிரச்சனைகள், வம்பு தும்புகள், வழக்குகள் வர நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. எதிலும் நிதானமாக சிந்திக்க வேண்டும். அலட்சியம் இருக்கக்கூடாது. பண முதலீடு இன்றைய நாள் செய்வதற்கு ஏற்ற நாள் அல்ல. ஒரு சிறு தொகையோ பெருந்தொகையோ வெளியே கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீர்கள். எதிலும் எச்சரிக்கையாக பேசுங்கள். கவன சிதறல்கள் உண்டாகும். அதிலும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து தீரும். மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்காது. பூசத்திற்கோ எடுத்துக்காட்டாக ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கோ இருக்காது. ஆனால் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். எப்பொழுதும் தொடர்ந்து செய்யக்கூடிய வேலைகளில் கூட சின்ன இடர்பாடுகள் வரலாம். தெரிந்த வேலையில் கூட தப்பு நடக்கும். எதற்காக, ஏன் இந்த தவறு நடக்கிறது என்பது உங்களுக்கே புரியாது. இழுபறியாக சில காரியங்கள் நடக்கும், தாமதங்கள் உண்டாகலாம். வெளியே செல்பவர்களுக்கு ஒரு புதிய அனுபவங்கள் கிடைக்கும். கையில் எப்பொழுதும் சாதாரணமான பொருட்களை, விலை குறைந்த பொருட்களை கையாளுங்கள். விலை உயர்ந்ததை கொண்டு செல்லாதீர்கள். கவன சிதறல்கள் உண்டாகலாம். மாணவ மாணவிகளுக்கு பொருளின் மீதான எண்ணங்கள் இருக்காது. படிப்பின் மீதான அக்கறை இருக்காது. ஈடுபாடு அற்ற தன்மை இருக்கும். ஆர்வமின்மை காரணமாக படிப்பை நீங்கள் ஒதுக்கி விடுவீர்கள். பிறகு செய்து கொள்ளலாம், பிறகு பார்க்கலாம் என்கிற அந்த சூழ்நிலையானது இருந்து கொண்டே இருக்கும். எடுத்தோம் படித்தோம் என்கிற நிலைப்பாடு இருக்காது. பெற்றோர்களிடத்தில் பணிவாக பேசுதல் நல்லது. அவர்களுடைய ஆசையோடு சில வேலைகளை தொடங்குங்கள். உங்களுடைய அதிபதி ராசிநாதனான சந்திர பகவான் 8ஆம் இடத்திற்கு நுழைய இருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது உங்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். இந்த திங்கட்கிழமை தினம் என்பதால் அம்பிகை வழிபாடு, அம்மனுக்கு அபிஷேகம் செய்தல் நல்லது. இயலாதவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள் அல்லது நீர் மோர் கொடுப்பது விசேஷம். கூடுமான வரையில் உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். அசௌகரியங்கள் அவ்வப்போது ஏற்படும். மனதிற்கு பிடிக்காத விஷயங்கள் கூட நடக்கலாம். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று, எதிர்பார்ப்பது ஒன்று என்பது போலவே இருக்கும். ஆக எதற்கும் எதிர்பார்க்காதீர்கள், ஆசைப்படாதீர்கள். எதற்காகவும் நீங்கள் முன் நிற்காதீர்கள். கொள்முதல் சார்ந்த விஷயங்கள், வியாபாரத்திற்காக சில முதலீடுகளுக்கு ஏற்ற நாள் அல்ல. கையெழுத்து செய்வதோ, ஒப்பந்தம் போடுவதோ, அல்லது ஜாமீன் கையெழுத்து, பிறருக்காக கடன் வாங்கி கொடுப்பதோ, அதற்காக நீங்கள் ஷூரிட்டி கையெழுத்து போடுவதோ, இந்த விஷயங்களை வைத்துக் கொள்ளாதீர்கள். அது உங்களுக்கு பெரிய சங்கடத்தை கொடுத்துவிடும். தொழில்நுட்ப கருவிகளை பயணிக்கக்கூடியவர்கள், அதில் பயன்படுத்தக்கூடியவர்கள், எல்லா விதமான டெக்னிக்கல் இஷ்யூஸ் தெரிஞ்சவர்கள், இவர்கள் எல்லாரும் மிக மிக கவனமாக கையாளுதல் வேண்டும். மின்னணு சாதனங்களை தொடுகிறீர்கள் என்றால் அதில் பாதுகாப்பு உணர்வோடு இருப்பது நல்லது. கணிதம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் கவனமாக இருங்கள். உங்களுடைய கணக்கீடு சில நேரம் தவறாகலாம். யானைக்கும் அடி செருக்கும். ஆக எல்லாம் தெரிந்தவர்கள், நல்ல புத்தி கூர்மையானவர்கள் தான் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கே சில நேரம் கால் வழுக்கி விட்டது போல இருக்கும். எந்த விதமான பிடிமானமும் இருக்காது, பிடிப்பும் இருக்காது. சில பிரச்சனைகளை நீங்களே சிக்க வேண்டியிருக்கும். மிக ஜாக்கிரதையாக இந்த நாளை தொடங்குங்கள். அதே போல நல்ல விதமாக பயணியுங்கள். கடகராசி அன்பர்கள், கோபத்தை வெளிக்காட்டாதீர்கள். கோப உணர்வுகள் உங்களுக்கு எதிரியை சம்பாதித்து விடும். யாரிடத்திலும் கோபமாக பேச வேண்டாம். சில நேரம் உங்களுக்கு மனக்கவலைகள் இருக்கும். அதை வெளியே சொல்ல முடியாமல் கூட சிக்கி தவிப்பீர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் மிக மிக ஜாக்கிரதையாக இருங்கள். 3 விஷயங்களை திரும்ப பெற முடியாது. 1 உயிர், 2வது நேரம், 3வது சொற்கள். பேசினால் அள்ள முடியாது, மீண்டும் இழந்தால் பெற முடியாது. ஆக இந்த விஷயங்களை மிக மிக ஜாக்கிரதையாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வேலைகளில் இருக்கக்கூடிய முழுமையான நிலையை தெரிந்து கொண்டு செய்தால் நல்லது. எந்த வேலை எப்படி செய்தால் வேலைகள் நடக்கும் என்கிற
முழுமையை புரிந்து கொண்டால் சிறப்பு. சின்ன சின்ன விமர்சனங்கள் நீங்கள் வேலைகள் செய்தாலும் கவனித்தாலும் ஓடி உழைத்தாலும் யாராவது ஒருவர் உங்களை குறை கூறலாம். பொறுமையும் நிதானமும் தேவை. ஆக கடகராசி அன்பர்கள், பெற்றோர்களிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு வேலைகளை செய்யுங்கள். வியாபாரம் தொழிலாகட்டும், பெரிய பெரிய வர்த்தகங்களில் இருப்பவர்கள், ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட், பங்கு சந்தை போன்ற விஷயங்களில் இருப்பவர்கள் ஜாக்கிரதையாக கையாளுங்கள். எதையும் அலட்சியமாக நினைக்காதீர்கள். குடும்பத்தில் எல்லோரிடத்திலும் சாதகமாக பேசுங்கள். அரவணைத்து செல்லுங்கள். சலிப்புத்தன்மை இருக்கக்கூடாது. வெறுப்பு உணர்வு கூடவே கூடாது. இந்த நாள் உங்களுக்கு நல்ல நிலைகள் ஏற்பட இறை வழிபாடு, தியானம், அமைதி, மனதை தெளிவாக சிந்தியுங்கள். அதுவே நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது. அனாவசியமான பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. பயனற்ற விவாதங்கள் செய்யாதீர்கள், தவிர்ப்பது நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்கள் ஏற்படும். தொழில் விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள். முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள். மற்றவர்களோடு பேசும்பொழுது கவனித்து இருக்க வேண்டும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு விமர்சனங்கள் விலகும். உங்களை பற்றிய பேச்சுக்கள் சற்று குறையும். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். அதிக வேகம் கூடாது. ஆளுமை திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள். நிர்வாகத்தில் நல்ல பேர் எடுக்கும்படியாக பார்த்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள். திறமையாக இருப்பீர்கள். வாக்கு கொடுத்தபடி காப்பாற்றுவீர்கள். உங்கள் மீதான நாணயம் அதிகரிக்கும். பிறர் உங்களுடைய செயல்களுக்கு துணையாகவும் இருக்கக்கூடும். நெருக்கமானவர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள். சூரிய பகவான் உங்களுடைய அதிபதி லாபத்திற்கு வந்திருக்கிறார். அவரோடு குரு பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரமும் இருக்கிறது. பேச்சுக்களின் முகாந்திரமாக சில நன்மைகள் லாபத்தை அடையக்கூடும். காரணம், 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு லாபத்தில் இருக்கிறார். புதன் பகவான் பூர்வ புண்ணியாதிபதியும் லாபத்தில் இருக்கிறார். குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு சிறப்பை தரும். சிம்மராசி என்பர்கள் தொட்ட காரியங்கள் துலங்கும். ஜெயிக்கக்கூடிய நிலை உண்டு. சாதிக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்துவீர்கள். அலுவலக வேலைகளுக்கு செல்பவர்கள் வழியில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். சுபகாரிய தொடர்பான முயற்சிகள் கைகூடும். எல்லோருடைய ஆதரவையும் நல்ல பாராட்டுதல்களை பெறுவீர்கள். மூத்த அதிகாரிகள் உங்களிடத்தில் சில ஆலோசனைகளை பெறலாம். நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்கு பேச்சுக்களின் முகாந்திரமாக சில லாபங்கள் கிடைக்கும். பெரியவர்கள், மேன்மை நிறைந்த மனிதர்கள், முக்கியஸ்தர்கள், பிரமுகர்களுடைய சந்திப்பு நிகழலாம். வியாபாரத்தினுடைய போக்கு உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும். வருங்காலத்திற்காக சில முதலீடுகள் செய்வீர்கள். பிள்ளைகளால் நல்ல ஆதரவுகள் உண்டு. உடல் நலம், மனநலம் எல்லாமே நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். சொந்த பந்தங்கள் இடத்தில் உங்களுடைய வசதி வாய்ப்புகள் பெருக்கும். எல்லோரும் வாயடைத்து போகக்கூடிய போக்கு உருவாகும். உங்களை பற்றி தெரியாதவர்கள் கூட தெரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. எந்த ஒரு செயலையும் நன்றாக சிந்தித்து செய்யும் பொழுது அதற்கேற்ற நல்ல பலன்கள் கிடைக்கும். எல்லோரிடத்திலும் அன்பாக நடந்து கொள்வீர்கள். உங்களுடைய வேலையில் எதிர்பார்த்தபடி நல்ல பேர் புகழ் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குரு பகவானுடைய பார்வை இருப்பதால் திருமணத்திற்காக முயற்சி செய்யக்கூடிய ஆண் பெண் இருபாலருக்குமே திருமணத்திற்கான ஆதாயங்கள் கிடைக்கும். நல்ல சூழ்நிலைகள் அமையும். பெற்றோர்களுடைய நல்ல ஆதரவு சித்திக்கும். பலதரப்பட்ட மக்களுடைய ஆதரவு பெருக்கும். சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருப்பீர்கள். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்றபடி நல்ல லாபம் கிடைக்கும். தொழிலில் அனுபவங்கள் இருக்கும். இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வீட்டை பராமரிப்பீர்கள். வீட்டில் தெய்வ கடாட்சம் சித்திக்கும். புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கலாம். சமூகத்தில் மக்கள் ஆதரவை அதிகம் பெறுவீர்கள். அரசு துறைகளில் இருப்பவர்களுக்கு பெரிய பெரிய மனிதர்களோடு தொடர்புகள் உருவாகும். நெருக்கமானவர்கள் உங்களுக்கு நட்பாக இருக்கக்கூடும். சகோதரர்கள் வழியில் நிம்மதி கிடைக்கும். சகல சௌபாகியத்தையும் பெறுவீர்கள். தொட்ட காரியங்கள் இந்த நாள் உங்களுக்கு சித்திக்கும். வருமானம் கிடைக்கும். உயர் பதவி, அந்தஸ்து, கௌரவம் உண்டாகும். பல நன்மைகள் பெறக்கூடிய வழி கிடைக்கும். வீட்டிற்கு நல்ல செய்திகள் வரும். பிள்ளைகளால் கௌரவங்கள் உண்டாகும். அந்தஸ்து அதிகரிக்கும். பெரிய பெரிய மனிதர்களுடைய ஆதரவோடு சில காரியத்தை முன்னெடுத்து செல்வீர்கள். புதிய முதலீடு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், சந்தைப்படுத்துதல் மற்றும் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள், சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட நல்ல லாபம் கிட்டும். செய்த முதலீட்டுக்கு 10 மடங்காக உங்களுக்கு லாபங்கள் மீண்டும் திரும்பும்.
நல்ல நிலைக்கு வருவீர்கள். எதை பற்றியும் அச்சம் வேண்டாம், பயம் வேண்டாம், கவலை வேண்டாம். தைரியமாக முன்னெடுத்து செல்லுங்கள். ஜெயம் ஜெயம் ஜெயம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களை தாராளமாக நீங்கள் செய்யலாம். நல்ல நல்ல முடிவுகள் எடுக்கலாம். சுபகாரிய பேச்சுக்களை செய்யலாம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமைய போகிறது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். நலிந்தோரை உயர்த்தக்கூடிய வகை செய்வீர்கள். நல்ல காரியங்களில் ஈடுபடுவீர்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய விஷயங்கள் கிடைக்கும். நல்ல அனுபவங்கள் மேம்படும். தனித்துவமாக இருப்பீர்கள். கையில் பணப்புழக்கம், லாபம் மேம்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும். அதிக நம்பிக்கை பெற்று இருப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறிக்கலாம். உத்தியோகத்தின் மீதான எண்ணங்கள் அதிகரிக்கும். பிறருடைய வேலைகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். பெரிய பெரிய அதிகாரிகள் மற்றும் மூத்த அதிகாரிகளுடைய வேலைகளை கவனிக்க வேண்டிய நிலைகள் இருக்கும். பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். எப்பொழுதும் ஒரு பரபரப்பாக உங்களுடைய வேலைகள் மிக பிஸி ஷெட்யூல் என்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். சாப்பிடவும் நேரம் இருக்காது. ஓய்வெடுக்க நேரம் இருக்காது. எப்பொழுதும் வேலை வேலை என்கிற மன ஓட்டத்திலேயே உங்களுடைய செயல்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். கொஞ்ச நேரம் கூட உங்களால் உட்கார இயலாது. எதிர்காலம் சம்பந்தமான சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடும். வேலை வாய்ப்புக்காக சில நேரம் முக்கிய தேடல்கள் இருக்கும். ஒருவரிடத்தில் சில கருத்துக்களை பெறக்கூடும். திடீர் பயணங்கள் போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். மனிதர்கள் முகாந்திரமாக அனுபவங்கள் கிடைக்கும். யாரும் கொடுக்க முடியாதது அனுபவம் என்பது அது உங்களுக்கு கிடைக்கலாம். கடன் பட்டு வேலைகள் பார்த்திருப்பீர்கள். கடன் வாங்கி தொழிலை தொடங்கி இருப்பீர்கள். கடன் வாங்கி வியாபாரத்திற்கு முதலீடு செய்திருக்கலாம். அல்லது கடன் வாங்கி வண்டியோ வீடோ கட்டியிருக்கலாம். வண்டி வாங்கி இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள் கடன் சார்ந்து உங்களுக்கு தொந்தரவுகள் இருந்தாலும் அவை கொஞ்சம் குறைந்து வரும். நெருக்கடிகள் குறையும். வங்கியில் இருந்து வரக்கூடிய நபர்களால் ஏற்படக்கூடிய அவமானங்கள் சற்று தனியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எந்த அளவிற்கு சீக்கிரமாக பணம் செலுத்த முடியுமோ அந்த அளவிற்கு செலுத்தி விடுவீர்கள். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். உங்களுடைய கஷ்டத்தை ஏற்றுக்கொள்வார்கள். மனதார அதனை சீராக சரியாக வேண்டும் என்கிற பிரார்த்தனையை வைப்பார்கள். பெற்றோர்களுடைய நல்ல ஆதரவு கிடைக்கும். கடனில் இருந்து வெளிப்படுவதற்கான சூழ்நிலைகளை ஆராய்வீர்கள். பெரியவர்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு மன மாற்றத்தை கொடுக்கும். மனதில் தெம்பையும் தைரியத்தையும் உண்டாக்கும். தன்னம்பிக்கையாக இருக்கக்கூடும். தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடி வரும். கன்னிராசி அன்பர்கள், நிபுணர்களுடைய கருத்துக்களை கேட்டு அறிவீர்கள். தெரியாததை கூட தெரிந்து கொள்ள முயற்சி நடக்கும். உங்களுடைய புதிய முயற்சிக்கு ஏற்றபடி விடாமுயற்சியாக சில வேலைகள் செய்தால் அனுகூலம் ஏற்படும் நாள். மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல வேகம் இருக்கும். கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன தொழில் சம்பந்தமான விஷயங்கள் கைகூடி வரும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நிதானமாக இருப்பது நல்லது. அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது. நடப்பவை யாவும் நன்மையாக நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருங்கள். முன்பின் தெரியாத நபர்களிடத்தில் எந்த கருத்துக்களையும் வெளிப்படுத்தாதீர்கள். ரகசிய உணர்வுகள் வைப்பது நல்லது. சிக்கல்கள் விலகும் நாள். சில பிரச்சனைகள் தானாகவே தீரும். நம்பிக்கையாக இருங்கள். மனம் தளராமல் உங்களுடைய வேலைகளை முன்னெடுத்து செல்லுங்கள். நிச்சயம் நல்ல வழி பிறக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்லது. சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்கும் சில நல்ல முடிவுகளை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சில வேலைகள் செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாவீர்கள். பொறுப்புகள் அதிகரிக்கும். வேலைகளை விறுவிறுப்பாக முடிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகம் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன கவலைகள் அகலும். பிரச்சனைகள் நீங்கக்கூடிய வழி பிறக்கும். தெளிவான சில முடிவுகள் எடுப்பீர்கள். பல நன்மைகள் வந்து சேரும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்க வேண்டும். சிந்தித்து செய்வது நல்லது. தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள் வரலாம்.
வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்களில் விரயங்கள் உண்டாக்கும், ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் இறை வழிபாட்டின் மூலம் சில நன்மைகள் பெற பாக்கியம் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்கள், இன்றைய நாளுக்கான பலன்கள் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மாணவர்களுக்கு நீங்கள் துறை சார்ந்த விஷயங்களை கலந்து ஆலோசிப்பீர்கள். எந்த துறையை தேர்ந்தெடுத்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்கிற பேச்சுக்கள் அதிகமாகவே இருக்கும். தெரிந்த கல்வியாளர்களிடத்தில் உங்களுடைய மன கருத்துக்களை வெளிப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உயர்வதற்கான வழி என்ன என்பதை கேட்டு அறிந்து செய்வீர்கள். இதனால் உங்களுக்கு பயனுள்ள விஷயங்கள், சில தகவல்கள் காதுக்கு வரும். அதை வைத்து நீங்கள் முன்னேறுவதற்கான வழியை பற்றி ஆராய்வீர்கள். வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். மன கவலைகள் சற்று தீரும். ஒரு சில நல்ல முடிவுகள் இந்த நாள் எடுக்கக்கூடும். தாய்மாமன் வழி உறவுகள் முகாந்திரமாக சில நன்மைகள் பிறக்க பாக்கியம் உண்டு. தந்தை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தந்தையின் வழியிலும் சில உறவுகளுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். சிக்கனமாக செலவு செய்து சேமிப்பை அதிகப்படுத்துவீர்கள். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை உருவாக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உங்கள் துணைவரை நல்லவிதமாக பார்த்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பொன் பொருள் ஆபரண சேர்க்கை மற்றும் ஆடைகள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி பரிசாக கொடுப்பீர்கள். பிள்ளைகளுடைய பிறந்த நாளுக்கு உங்கள் துணைவருடைய செயலுக்காகவும் அவர்களை பாராட்டும் விதமாக, ஊக்குவிக்கும் விதமாக சில புதிய பொருட்கள் மிக அதிகமான ஒரு விலையை கொடுத்து வாங்கி அவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடிய அமைப்பு இருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களே, எப்பொழுதும் உங்களுடைய வருமானத்தை நோக்கியும் உங்களுடைய லாபத்தை நோக்கிதான் உங்களுடைய கவனப்போக்கு இருக்கும். அதிலும் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு எண்ணங்கள் அதிகமாக ஓடிக்கொண்டே இருக்கும். திறமையாக முடிக்க வேண்டிய சூழலில் இருப்பீர்கள். உத்தியோகத்தில் திருப்திகரமான நிலைப்பாடுகள் இருக்கிறது. உங்களிடம் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் உங்களுக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்வார்கள். உங்களுடைய மனம் மகிழ்ச்சிகரமாக இருப்பது போலவே இருக்கும். அவர்களுக்கும் நீங்கள் உங்களால் முடிந்த சில உதவிகளை செய்வீர்கள். குடும்ப நலத்திற்குண்டான சில உதவிகளையும் கவனிப்பீர்கள். தெரு ஓரங்களில், சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களுடைய தேவைக்காக சில பொருட்களை நீங்கள் தானமாக கொடுப்பீர்கள். உதவி செய்யக்கூடிய மன அமைப்பு உங்களுக்கு உண்டு. பெரிய பெரிய வியாபாரங்கள் கவனிப்பவர்கள் முதலீடு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாகவே இருங்கள். மனதில் தோன்றக்கூடிய பணத்தை முதலீடு செய்யாதீர்கள். பக்குவம் என்பது வேண்டும். நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்பது போல கூட மாறிவிடும். எதிலும் ஜாக்கிரதையாக முன்னெடுத்து செல்லுங்கள். எடுத்து வைக்கக்கூடிய கால் எந்த விதங்களிலும் வழுக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். மன அமைதியோடு இருக்க வேண்டிய நாள். சில நேரம் அசௌகரியங்கள் இருக்கும். மற்றவர்களோடு எரிச்சலோடு பேசுவீர்கள். உணர்ச்சி வசப்படுவீர்கள். கோபத்தை வெளிக்காட்டுவீர்கள். அப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடாதீர்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் என்றால் அதனை மற்றவர்களிடம் வெளிக்காட்டாதீர்கள். மனதை அமைதிப்படுத்தினால் நிச்சயம் வழி கிடைக்கும். புதுவிதமான லட்சியத்தோடு ஓடுவீர்கள். இதை சாதிக்க வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் உங்களுக்கு பல வகையில் ஓடிக்கொண்டே இருக்கும். நல்ல மனிதர்கள் நீங்கள். சமூகத்திற்கு ஏற்றவர்களாக இருப்பீர்கள். மற்றவர்களையும் உயர்த்தி விடுவீர்கள். பள்ளத்தில் இருப்பவரை மேலேற்ற சக்தி கொடு என்பது போலத்தான் உங்களுடைய செயல்கள் இருக்கும். வருமான உயர்வு குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். பலருக்கும் உதவி செய்யக்கூடிய மன அமைப்பு உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. கடந்த காலங்களில் இருந்த பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் கிட்டும். சொத்துக்களில் உள்ள சங்கடங்கள் அகலும். வம்பு வழக்கு நீதிமன்ற பிரச்சனைகள் தீர வழிவகை பிறக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் செய்த இறை பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். மக்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். சமூகத்தில் பொறுப்புகள் உண்டாக்கும். எல்லோருக்கும் சில உதவிகள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருப்பீர்கள். பிற மொழி பேசுபவர்களால் நல் ஒத்துழைப்பு இருக்கும். பிற மாநில மக்களோடு உங்களுக்கு நல்லதொரு நட்புகள் பாராட்டுவீர்கள். தொழில் சார்ந்த விஷயங்களில் அபிவிருத்திக்காக சில அசௌகரியங்களையும் சமாளித்துக் கொள்வீர்கள். என்ன போக்கு உங்களுக்கு ஏற்ற இறக்கங்களாக இருந்தாலும் சீரான மன அமைப்பு வரும். தியானம், யோகாசனங்கள், பாராயணம் செய்யலாம். இறை வழிபாடு செய்வது நல்லது. பிராணாயாமம் செய்தால் மனம் அமைதி அடையும், சாந்தம் அடையும். சுக சௌக்கியத்தோடு இருப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, மன நலத்திற்கு மட்டும் அவ்வப்போது சின்ன சின்ன பிரார்த்தனைகள் செய்யுங்கள். தைரியமாக இருங்கள். தன்னம்பிக்கை என்பது வேண்டும். மோட்டிவேஷன் சார்ந்த விஷயங்களை கேளுங்கள். அதிகமாக கேட்பது உங்களுடைய மனதை பக்குவப்படுத்தும். மனக்கவலைகள் தீரும். காயங்கள் அகலும். ஒரு சில விஷயங்கள், வார்த்தைகள் உங்களை தைரியத்தைக்கு கொண்டு வரும். கீழே உள்ளவர்கள் கூட மேலே எழக்கூடும். அப்படிப்பட்ட ஒரு தன்னம்பிக்கை, தலை நிமிர்ந்த வாழ்க்கையை நீங்கள் வாழப்போகிறீர்கள். ஆக எதற்கும் நீங்கள் பயம் வேண்டாம், கவலை வேண்டாம். எல்லா விஷயங்களும் திருப்திகரமாக நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு இறை பிரார்த்தனை செய்யுங்கள். நல்லதே நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும்.
நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்ரா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனம் சார்ந்த கவலைகள் தீரும். எதிரிகள் விலகி போகலாம். மறைமுக தொந்தரவுகள் அகலும். எண்ணத்தில் தெளிவுகள் பிறக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பொறுமையாக இருங்கள், விவேகமாக இருங்கள். அதிக எதற்காகவும் ஆசைப்படாதீர்கள். இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் துணைவருடைய ஆதரவை பெறுவீர்கள். விசாக நட்சத்திரக்காரர்கள் மன ஒத்துழைப்பு இருக்கும். இன்னல்கள் மறைக்கும். சங்கடங்கள் தீரும். தெளிவான சில முடிவுகள் இருக்கும். தடுமாற்றங்கள் அகலும். இந்த நாள் உங்களுக்கு இறைவனுடைய அனுகிரகத்தை பரிபூரணமாக பெற பாக்கியம் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். எண்ணிய வேலைகள் இந்த நாள் சற்று நிதானமாகத்தான் நடக்கும். அவசரம் காட்டாதீர்கள். ஏன் வேலை நடக்கவில்லை என்கிற புரிதலும் உங்களுக்கு இருக்காது. தேவையற்ற எண்ணங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். எண்ணியபடி சில காரியங்கள் உங்களுக்கு தாமதமாக நடந்தாலும் அதில் ஒரு நன்மை இருக்கிறது. எல்லாம் நன்மைக்கே என்கிற கருத்துக்களை அவ்வப்போது மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். தாமதமாக நடக்கக்கூடிய வேலைகளினால் உங்களுக்கு சில நேரம் அசௌகரியங்கள் இருக்கும். நேரத்திற்கு வேலை முடியவில்லையே என்கிற கவலைகளும் உண்டாகலாம். இந்த நாள் நீங்கள் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். நிதானமாகத்தான் செயல்பட வேண்டும். வேறு வழியில்லை. உறவுகளிடத்தில் அதிகப்படியாக பேசி பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய வாக்குஸ்தானம் உங்களுக்கு சீரான போக்கில் அமையாததால் சின்ன சின்ன பிரச்சனைகளில் கூட சிக்க வேண்டியிருக்கும். சாதாரணமாக பேசினாலும் அது மற்றவர்களுடைய மனதை சங்கடப்படுத்தும். அது மட்டுமல்ல, உங்களுடைய வார்த்தைகள் ஒரு சிலருடைய மனதை காயப்படுத்தக்கூடிய அளவு கூட வரலாம். ஆகவே விருச்சிக ராசி அன்பர்கள் மிக மிக சாதுரியமாக இருக்க வேண்டும். சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை புரிந்துதான் நீங்கள் செய்தல் வேண்டும். நல்லது செய்கிறேன் என்று சிக்கலில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். ஆரோக்கிய குறைபாடுகள், அதில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய அளவிலாவது பிரச்சனைகள் குறையுங்க. இந்த ஸ்லோகத்தை உச்சரித்து பாருங்கள். ஒரு 3 முறை சொல்லலாம். அல்லது தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்று இல்லாமல் நீங்கள் பொதுவாக ஒரு முறையாவது ஆத்மார்த்தமாக உச்சரித்து பாருங்கள். உடல் உபாதைகள் உடனுக்குடன் குறைவதை, நிவர்த்தியாவதை நீங்கள் உணரலாம். அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத் நஷ்யந்தி சகலாரோகாஸ் சத்யம் சத்யம் வதாம்யகம். மீண்டும் ஒரு முறை. அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத் நஷ்யந்தி சகலாரோகாஸ் சத்யம் சத்யம் வதாம்யகம். இது உங்களுக்கு மட்டுமல்ல, வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகளுக்கோ, உங்களுடைய துணைவருக்கோ, மற்றவர்களுக்கோ, நண்பர்களுக்கோ, யாருக்காவது இருந்தாலும் எந்த உடல் பாதைகள் இருக்கிறதோ, எந்த உறுப்புகள் வலி அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்தை தொட்டு நீங்கள் இந்த ஸ்லோகத்தை சொன்னால் உடனடியாக மிக 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 சீக்கிரமாக குணமாகக்கூடிய அமைப்பு உருவாக்கும். நீங்கள் இதை உணரலாம். எழுதி கூட வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு, வெளியூர்களுக்கு செல்பவர்களுக்கு புதிய விஷயங்கள் புரிய வரும். இதுநாள் வரையில் தெரியாத செயல்பாடுகளை நீங்கள் சிக்கி தவித்திருந்தாலும் ஒரு புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். வழி பிறக்கும். புதிய வேலைக்காக செல்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையுங்க. அங்கு நீங்கள் சென்று பார்க்கக்கூடிய மூத்த அதிகாரிகளாகட்டும், கௌரவ தலைவர்களாகட்டும், அவர்களிடத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பேர் கிடைப்பதற்கான சூழ்நிலைகளும், அவர்களிடம் நீங்கள் மனம் விட்டு பேசுவதோடு உங்களுடைய கருத்துக்கள் தெளிவாக, உச்சரிப்பு சிறப்பாக, ஆழ்ந்த ஒரு நல்ல அறிவு ஓட்டத்தோடு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் பொழுது, உயிரோட்டமாக இருக்கும் பொழுது நிச்சயம் அவர்களுக்கு பிடித்தவர்களாகத்தான் நீங்கள் மாறி விடுவீர்கள். லாபத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வியாபார போக்கின்படி பார்க்கும் பொழுது சில சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. எதிர்பாராத ஒரு பல லாபத்தை பெறுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். வேலைகள், சமூக சிந்தனைகள் உடையவர்களாக இருப்பீர்கள். உயர்வுகள் ஏற்படும். தலைமை பண்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிக்கு குரு பகவானுடைய ஓரை சிறந்தது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்கள் ஏற்படுங்க.
சில வேலைகள் சுறுசுறுப்பற்ற நிலையில் இருக்கும். உங்களுக்கு உடல் அசதிகள் ஏற்படும். சின்ன சின்ன வகையில் உபாதைகள் வரலாம், கவனம் தேவை. அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் சில நல் வாய்ப்புகள் அமையும். தேடிச் சென்றாலும் உங்களுக்கு கிடைக்காத பொன்னான வாய்ப்புகள் உங்களை நாடி வரும். வீட்டில் சுப மங்கள யோகத்தை பெறுவீர்கள். பல அற்புதங்கள் நிகழும். சௌபாகியத்தை பெறுவீர்கள். சந்தோஷம் மிகுதியாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்ந்த பண்பும் அந்தஸ்து அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். நல்ல உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். தாய்மாமன் வழியில் ஆதரவு உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சமாளிக்க வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். எதிர்பாராத சில செலவுகள் உண்டாகும். அடுத்தடுத்த வேலைகள் எப்படி நடக்கப் போகிறது என்கிற பய உணர்வு கொஞ்சம் வரும். தேவையற்ற எண்ணங்களை அதிகப்படுத்தாதீர்கள். மன கட்டுப்பாடு வேண்டும். நீங்கள் யோசிக்காமல் இருந்தாலே ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அதிகம் யோசித்தாலும் உங்களுக்கு எந்த விதமான ஆலோசனைகளும் கிடைக்காது. சிந்தனைகள் உங்களுக்கு மந்தமாகவே இருக்கும். மூளையினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு குறையலாம். ஞாபகம் வைத்துக் கொள்வது கூட சில நேரங்களில் உங்களுக்கு சங்கடத்தை உண்டாக்கும். வீட்டில் இருப்பவர்களிடம் அனுசரித்துதான் போக வேண்டும். உங்களுடைய சுய விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மற்றவர்களிடத்தில் வெளிக்காட்டாதீர்கள். அது உங்களுக்கு பிற நேரங்களில் அசௌகரியத்தை கொடுத்துவிடும். பிறருடைய மனம் காயும் படும்படியாக பேசாதீர்கள். உங்களை நீங்களே பக்குவப்படுத்தி கொண்டு அமைதியாகுங்கள். அதுதான் நல்லது. உங்கள் குழப்பத்திற்கு மற்றவர்கள் ஆளாகாமல் இருக்க பார்த்துக் கொள்வது விசேஷம். மூத்த அதிகாரிகளுடைய செயல்பாடுகளில் அதிகம் தலையிடாதீர்கள். உயர் பொறுப்புகளினால் உங்களுக்கு சில நேரம் நன்மைகள் பிறக்க வாய்ப்புகளும் உண்டு. பிறருடைய குறை நிறைகளை எடுத்து காட்டாதீர்கள். உங்களுக்கான வேலை என்னவோ எதை கொடுக்கிறார்களோ அதில் மட்டும் மிகுந்த கவனம் செலுத்தி வேலையை செய்து பாராட்டுதல்கள் பெற வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு செயல்படுங்கள். அதுதான் உங்களுடைய வளர்ச்சிக்கு நல்லது. ஒரு சிலருடைய அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டும். புதிய பாதைகள் புலப்படும். நேர்மறையான எண்ணங்களோடு இருப்பீர்கள். குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு 7ஆம் பார்வையாக சிறப்பாக அமைவதால் பெரிய பெரிய மனிதர்களுடைய போக்கு திருப்தியை தரும். ஒரு சில கருத்துக்கள் உங்கள் மனதில் பதியும். தந்தையினுடைய குணங்களை புரிந்து நடந்து கொள்வீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி நெருப்பு ராசி. ஆக வீட்டில் இருப்பவர்களிடத்தில் கனிவாகத்தான் பேச வேண்டும். மனம் போன போக்கில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீர்கள். குடும்ப விவகாரங்களை மிக மிக பக்குவமாக கையாள வேண்டும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்ய வேண்டாம். யாருடைய விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படுமோ அவர்களிடமிருந்து நீங்கள் விலகி இருக்கலாம். தெரியாத விஷயங்களை பற்றி சபைதனில் பேசாதீர்கள். பேசினால் உங்களுக்கு தான் பெருத்த அவமானங்கள் வரும். ஒரு சிலருடைய கேலி கிண்டலுக்கு நீங்கள் ஆளாக வேண்டியிருக்கும். ஆக எங்கிருந்தாலும் தனித்துவமாக உங்களுடைய பேச்சு எடுபடும்படியாக இருக்க வேண்டும். மதிப்பு கூட வேண்டும். யாரும் உங்களை பற்றி இழிவாக பேசும்படியான செயல்களில் ஈடுபடாதீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, புதிய விஷயங்களை தேடல்கள் கொண்டு கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் தேடிக்கொண்டே இருப்பீர்கள். புதிய துறை சார்ந்த விஷயங்களில் அதிக ஆர்வங்கள் உண்டாக்கும். தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணப்போக்கு மிகுதியாக்கும். ஒரு சில நல்ல அனுபவங்களும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகளுடைய செயலுக்கு அதிக முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடும். தேவைக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய பணத்தை செலவு செய்யவும் நீங்கள் தயாராக இருப்பீர்கள். பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனைகள் சற்று குறைய வாய்ப்புகள் உண்டு. வருமானம் உங்களுக்கு வரும்பொழுது தேவைக்கேற்றாற் போல் செலவு செய்து மீதம் உள்ளதை சேமிக்க நினைப்பீர்கள். ஆனால் அது சில நேரம் உங்களுக்கு நடக்காமல் கூட போகலாம். பட்ஜெட் போட்டு குடும்பத்தை நடத்தக்கூடியவர்களாகவோ அல்லது உங்களுடைய தொழிலையோ வியாபாரத்தையோ கவனிக்க கூடியவர்களுக்கு ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். பட்ஜெட் செலவு படி உங்களுக்கு இருக்காது. எழுத்தில் ஒரு பக்கம் இருக்கும், ஆகக்கூடிய செலவுகள் வேறு பக்கம் இருக்கும். ஆக இரண்டையுமே நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாத தருணத்தில் இருப்பீர்கள். பணத்தினுடைய மதிப்பை உணர்ந்து செய்யுங்கள். பிள்ளைகளுக்கு உங்களுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்துவீர்கள். சூழ்நிலைகளை லாவகமாக கையாளக்கூடிய திறன் அமைப்பு உங்களுக்கு உண்டு. நல்லதொரு அனுபவத்தின் மூலம் சில பாடங்களை கற்று அறிவீர்கள். ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம்.
அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதையும் அனுசரித்து போக வேண்டிய குணம் தேவை. மாறுபட்ட தன்மைகள் இருக்க மந்தமாக உணர்வீர்கள். ஒரு சில நேரம் உடல் அசதியும் உடல் வலியும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். பூராட நட்சத்திரம். நல்லதொரு அனுபவங்கள் இருக்கும். புதிய விஷயங்களை ஆராய்வீர்கள். முக்கியஸ்தர்களோடு உங்களுக்கு நல்ல மதிப்பு கூடும். மரியாதை அதிகரிக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு உண்டு. உத்திராட நட்சத்திரக்காரர்கள் தந்தை வழியில் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். மற்றவர்களுடைய குணத்தை அறிந்து செய்வீர்கள். பிரிவினை சார்ந்த பிரச்சனைகள் தீரும். தேடல்கள் அதிகரிக்கும். அனுபவங்கள் உண்டாகும். இந்த நாள் சகல நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். தொடக்கமே உங்களுக்கு திருப்திகரமாக அமையுங்க. வெளியே செல்லக்கூடியவர்கள் சின்ன சின்ன காரியங்களில் மட்டும் கவனமாக இருங்கள். கொண்டு போகக்கூடிய பொருளை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். கவனக்குறைவாக சில நேரம் தவறுவிடலாம். விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு செல்லாதீர்கள். அதிலும் மற்றவர்களுடைய பொருட்களை தொடவே தொடாதீர்கள். குடும்ப நபர்களுடைய ஆதரவோடு சில காரியங்கள் நடக்கும். வேலை வாய்ப்புக்காக முயற்சிப்பவர்களுக்கு இந்த நாள் சீரான போக்கு அமைப்பு இருக்கிறது. வேலையில் நல்ல ஒரு விறுவிறுப்பு தன்மை உண்டாகும். உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்களும் கேட்டுக்கொள்வார்கள். உத்தியோகத்தில் உங்களுடைய கை ஓங்கி உயர்ந்ததாக அமையும். சொத்துக்கள் விஷயங்களில் நன்மைகள் பிறக்கும். புதிய சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். உங்கள் துணைவருடைய மனதிற்கு ஏற்றபடி உங்களுடைய பேச்சுக்கள் அமையும். செயல்கள் அமையும். அவருக்கு பிடித்தவர்கள் போல உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். மனதிற்கு திருப்தியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களே, மனம் சார்ந்த சங்கடங்கள் தீர இறை வழிபாடு மிக மிக நல்லது. எதையும் நேர்த்தியாக பேசுவீர்கள். நேர்மறையான எண்ணங்கள் இருக்கும். மிகச் சரியாக பேசி எல்லோருடைய பாராட்டுதல்களையும் பெறுவீர்கள். முக்கிய பேச்சுவார்த்தைகளுக்கு மற்றவர்கள் உங்களையே அழைத்து செல்வார்கள். அந்த சூழ்நிலையை லாபகமாக கையாளுவீர்கள். பேச்சுக்களில் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அர்ஜுனன் விட்ட அம்பு போலத்தான் இருக்கும். அவ்வளவு நேர்த்தியாக உங்களுடைய வார்த்தைகள் அமையும். இதனாலும் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். மன நிம்மதியோடு ஒரு சில வேலைகளை கவனிக்க கூடும். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக சேமிக்க செய்வீர்கள். வங்கி கணக்கு தொடங்குவீர்கள். சாதிக்கக்கூடிய திறனும் உங்களுக்கு வெளிப்படும். எதையும் மனதில் வைத்து அச்சப்படாதீர்கள். இதுவும் கடந்து போகும் என்று வந்து விட்டீர்கள். இனி வழியில் எந்த பிரச்சனையும் இருக்காது. வாழ்க்கை வாழ்வதற்கே என்கிற கொள்கைகளோடு செயல்படக்கூடியவர்கள் நீங்கள். கடந்த காலங்களில் இருந்த அனைத்து சங்கடங்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து மன நிம்மதியாக வாழ்வதற்கான சூழ்நிலைகள் இந்த நாள் அமையும். நட்பு வட்டாரங்கள் மூலம் நன்மைகள் பிறக்கும். உதவிகள் கிடைக்கும். முகம் திருப்பி சென்றவர்கள் கூட மீண்டும் வந்து உங்களுக்கு உதவலாம். உங்களை தவிர்த்தவர்கள், அவமானம் செய்தவர்கள், உங்களை கைவிட்டவர்கள் உங்களை பற்றி புரிந்து கொண்டு மீண்டும் வந்து இணையலாம். இப்படிப்பட்ட சில விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்கும் பொழுது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். விடுபட்ட வேலைகள் நடக்கும். எதிர்பார்த்த காரிய அனுகூலம் உண்டாக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமுமாக குதூகலமாக இருப்பீர்கள். பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நடப்பீர்கள். கூட்டாளிகளுடைய செயல்கள் திருப்தியை தரும். நல்லதொரு ஏற்றத்தோடு உங்களுடைய வாழ்க்கை பயணம் துவங்கும். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் பயணிக்கக்கூடிய நாளாகத்தான் நீங்கள் கருதுவீர்கள். நல்ல ஒரு மெச்சூரிட்டி, அதாவது நல்ல ஒரு பக்குவம் அடைந்தவர்களாகத்தான் உங்களுடைய செயல்கள் இருக்கும். எந்த இடத்தில் பேசினால் வேலை நடக்கும், எந்த இடத்தில் அமைதியாக இருக்க வேண்டும் என்கிற சூக்ஷ்மங்களை உணர்ந்து செய்வதால் மகர ராசி அன்பர்கள் இந்த நாள் நல்ல நாள். மாணவர்களுக்கு புத்தி கூர்மை இருக்கும். மேடை பேச்சாளர்களாக வரக்கூடும். சாதிக்கக்கூடிய திறன் வெளிப்படும். திறமையாக இருப்பீர்கள். புத்தி கூர்மை அதிகரிக்கும். ஞாபக சக்தி உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உடல் நலத்தோடு ஆரோக்கியத்தோடு நல்ல ஒரு தன்மையாக உங்களுடைய செயல்கள் இந்த நாள் அமையும். மனதில் நிம்மதியும் சாந்தமும் அமைதியும் வேண்டிய நாள். எதை செய்தாலும் ஒரு ஈடுபாடு, தெய்வ பக்தி அதிகரிக்கும். ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் உதயமாகும். தெரியாததை கற்றுக்கொள்ள விரும்புவீர்கள். மற்றவர்களோடு இணக்கமாக இருந்து உங்களுடைய வேலைகளை சாதித்துக் கொள்வீர்கள். சாதனை புரியும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். குடும்பத்தில் அனைவரும்
சமமான போக்கோடு கருத்துக்களை வெளிப்படுத்துவதால் உங்களுக்கு நல்ல ஒரு வழி கிடைக்கும். ஆலோசனைகள் மேம்படும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகளில் இருந்து லாபங்கள் கிடைக்கும். சிறு குறு வியாபாரம் செழிக்கும். தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். பல நன்மைகள் பிறக்கும் நாள். பேச்சினால் சம்பாதிக்கக்கூடிய சக்தி அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டாக்கும். சாந்தம், மனதில் அமைதியாக இருப்பீர்கள். பேச்சுக்களினால் அனுகூலம் ஏற்படும். எதிர்பார்த்த உதவிகள் திருப்தியை தரும். இந்த நாள் சகல நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை அறியலாம். மன உணர்வுகள் சில நேரம் தடுமாற்றமாக இருக்கும். சந்தேக உணர்வுகள் அதிகமாகும். அதை குறைத்துக் கொள்வது நல்லது. யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை முதலில் தெரிந்து கொண்டு பேச போங்கள். தெரியாத விஷயங்களில் அதிக நாட்டங்கள் வேண்டாம். உங்களுக்கு இடர்பாடுகள் உண்டாக்கக்கூடிய விஷயங்களில் கலந்து கொள்ளாதீர்கள். உடன் பிறந்தவர்களுடைய செயல்கள் திருப்தியையும் சில நேரம் ஆதரவாகவும் இருக்கும். மன நிம்மதி, ஆறுதல்கள் உண்டாகும். மற்றவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் முன்கோபங்கள் இல்லாமல் செயல்பட வேண்டிய நாள். மனக்கவலைகள் கொஞ்சம் தலை தூக்கும். ருணரோக சத்துரு, கடன் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாகும். எந்த நபர்களிடத்திலும் கோபத்தை வெளிப்படுத்தாமல் சாந்த குணத்தோடு இருக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருங்கள். அதுவே உங்களுக்கு நல்லது. கடன் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டும். 6ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு ராசியில் வருவதால் ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். அகலக்கால் வைக்க வேண்டாம். முதலீடுகள் கூட மற்றவர்களோடு ஆலோசனைகள் செய்து செய்யலாம். தனக்கு தெரிந்த விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். இந்த நாள் அவ்வளவு உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தாது. பணி நிமித்தமான வேலை பளு அதிகரிக்கும். உங்களுடைய கனவுகளும் கற்பனைகளும் பெரிய அளவில் இருக்கும். ராகு பகவான் என்றால் பிரம்மாண்டம். அவரே ஸ்ரீ சனீஸ்வர பகவானோடு இணைந்திருக்கிறார். உங்கள் ராசி அதிபதியும் அவரே. அதோடு 6ஆம் வீட்டு அதிபதி இணையும் பொழுது சில வேலைகளை திட்டமிட்டு மேற்கொள்வது நல்லது. எண்ண போக்கில் சில மாற்றங்கள் வரும். விடாமுயற்சி இமாலய வெற்றி என்பது போல இடைவிடாது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைக்கும், செயல்படக்கூடிய முயற்சிகளுக்கும் நிச்சயம் நல்ல ஒரு பலன் நிச்சயம் கிடைக்கும். நம்பிக்கையாக இருங்கள். மனதை தளர விடாதீர்கள். தைரியம் என்பது வேண்டும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவின் மூலம் சில வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களை அறியக்கூடும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள நினைப்பீர்கள். சமூகத்தில் உங்களுக்கென ஒரு நல்ல பேர் சம்பாதிக்கக்கூடிய வழி கிடைக்கும். வியாபாரத்தின் போக்கு, வாடிக்கையாளர்களுடைய வருகை திருப்தியை தரும். அடுத்த கட்ட நிலைக்கு உங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வீர்கள். வேலையில் இருப்பவர்கள், அலுவலக பணிகளில் இருப்பவர்கள், அரசு துறைகளில் பணியாற்றுபவர்களுக்கு ஒரு சீரான போக்கு, மன அமைப்பு உண்டு. மாணவர்களுக்கு படிப்பினுடைய நிலைப்பாடுகளில் புரிதல்கள் ஏற்படும். பள்ளிகளில் ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல மாணவ மாணவிகளாக நீங்கள் இருக்கக்கூடும். எதையும் தேர்ந்தெடுத்து மிகச் சரியாக செய்வீர்கள். புத்தி கூர்மை, சாதுரியம் மிகும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அவட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் உண்டாகும். வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முயலுங்கள். வீட்டில் இருப்பவர்களால் ஆதரவு கிடைக்கும். சில நன்மைகள் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். அசௌகரியங்கள் ஏற்படும். வேலை பளு கூடும். எந்த விதங்களிலும் செய்வதற்கு முன்னர் சிந்தித்து செய்யுங்கள். அதுவே நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். முயற்சிகள் ஈடேறும். எண்ணப்போக்கு என்பது உங்களுக்கு சீராக இருக்காது. எதையும் திட்டமிட்டு செய்தால்தான் நன்மையை தரும். இந்த நாள் சகல நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். எண்ணிய காரியங்கள் சில அலைச்சல்களுக்கு பிறகே நடக்க வாய்ப்புகள் உண்டு. பிறருக்காக பணத்திற்கு பொறுப்பை ஏற்காதீர்கள். மற்றவர்களுடைய சொத்துக்களுக்கு ஜாமீன் விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். எந்த விதமான வம்பு வழக்குகள், நீதிமன்ற வழக்குகள், சில பிரச்சனைகளில் தலையிடாமல் இருக்க வேண்டும்.
முக்கியமாக சில முதலீடுகள் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். ரகசியமான விஷயங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். வெளியூர் தொடர்பான எண்ணங்கள், அதற்கு ஏற்றபடி செல்லக்கூடியவர்களுக்கு நல் வாய்ப்புகள் மேம்படும். மன அமைப்பு என்பது நிம்மதியாக இருக்க பாருங்கள். தடுமாற்றங்கள் உண்டாகும். மற்றவர்களால் பொறுப்புகள் அதிகரிக்கும். பிறருடைய வேலைகளை கவனிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவீர்கள். அலுவலக விஷயங்களில் இருக்கக்கூடிய ரகசியங்களை யாரிடமும் சொல்லாதீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் சிந்தித்து செய்தாலே போதுமானது. மற்றவர்களுடைய செயல்பாடுகளுக்கு துணை இருக்காதீர்கள். யாருடைய விஷயங்களிலும் தலையிடாதீர்கள். குடும்ப நபர்களுடைய செயல்கள் உங்களுக்கு திருப்தியை தரும். சில நேரம் பணம் விரயங்கள் ஆகலாம். பிள்ளைகளுடைய செயலுக்காக, அவர்களுடைய வாழ்வுக்காக, முதலீடுகளுக்காக ஏதாவது ஒரு பணத்தை செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். பெரிய அளவில் சிந்திப்பீர்கள். குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். முதலீடுகள் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். குலதெய்வ பிரார்த்தனை செய்வது நல்லது. பெண் தெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். உங்களுடைய திட்டங்கள் பிரம்மாண்டமாகவே இருக்கும். பெரிய அளவில் யோசிப்பீர்கள். சில அனுகூலமான பலன்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக உங்களுடைய மனதை அமைதிப்படுத்துங்கள். சாந்தம் தேவை. தைரியமாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய நினைப்பீர்கள். ஆனால் அதில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மங்களை உணர வேண்டும். முக்கிய முடிவுகள் எடுக்க முடியாமல் கூட போகலாம். நினைத்த உடனேயே சில வேலைகள் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அது உடனுக்குடன் நடக்காது. ஒரு சற்று காலதாமதத்திற்கு பிறகே நடக்கலாம். உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகளோடு உங்களுக்கு ஒரு நல்லிணக்கமான செயல்கள் இருக்கும்படியாக பார்த்துக் கொள்ளுங்கள். உடன் வேலை செய்யக்கூடியவர்களிடத்தில் எந்த விதமான சங்கடங்கள் இல்லாமல் சமரசமாக இருங்கள். அது உங்களுக்கு நல்லது. அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவுகள் வேண்டும். யாரிடத்தில் எதை பேசுகிறோம் என்பதை உணர்ந்து பேசுங்கள். மனதை நிம்மதிப்படுத்துங்கள், அமைதிப்படுத்துங்கள். மாணவ மாணவிகள், படிப்பில் உங்களுக்கு அவ்வளவு ஆர்வம் இருக்காது. புரிதலோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட புரியாமல் போகலாம். உங்களுக்கே குழப்பமாக இருக்கும். ஒரு பொருளை வைத்துவிட்டு அதை திரும்ப திரும்ப தேடிக்கொண்டே இருப்பீர்கள். இது பெரியவர்களுக்கும் பொருந்தக்கூடியது. வேலைக்கு செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு பொருளை எங்கேயாவது வைத்துவிட்டு அதனை தேடிக்கொண்டே இருப்பீர்கள். அலைச்சல்கள் உண்டாகும். உங்களுக்கு உணர்ச்சி பூர்வமான விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும். மீனராசி அன்பர்கள், கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாள். ஏதாவது ஒரு விஷயத்திற்காக திடீரென கோபங்கள் வரலாம். அதை மற்றவர்கள் மீது காட்டக்கூடும். அப்படிப்பட்ட நிலையை வைத்துக் கொள்ளாதீர்கள். அமைதியாக இருங்கள். தியானம், யோகாசனங்கள் செய்வது, அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். இயலாதவர்களுக்கு கூட தான தர்மங்கள், ஒருவருக்காவது உணவு வாங்கி கொடுங்கள். வெண்மை நிற பொருட்கள், உணவுப் பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். இட்லி கொடுக்கலாம், பொங்கல் கொடுக்கலாம். இப்படி ஏதாவது வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை தானம் செய்யலாம். குடிக்க தண்ணீர் கொடுப்பது, மோர் கொடுப்பது கூட நல்லது. ஆக வெண்மை நிற பொருட்களை தானம் செய்தால் சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய சில அசௌகரியங்கள், கிரகங்களினால் வரக்கூடிய தாக்கங்கள் தீர வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தையும் மனநலத்தையும் நல்ல விதமாக பார்த்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து இருங்கள். அதிக முதலீடுகள் கூடாது. ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். யாரிடத்திலும் ஒப்பந்தங்கள் செய்ய வேண்டாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வேலை வாய்ப்புக்குண்டான விஷயங்கள் கிடைக்கும். ஒரு புதிய தகவல்கள் வரும். மேன்மையான நிலைக்குண்டான செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பொறுப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கும். சூழலை சமாளிக்கக்கூடிய திறனும் உங்களுக்கு உண்டு. அன்புகள் அதிகரிக்கும். எல்லோரிடத்திலும் பாசத்தோடு நேசத்தோடு இருப்பீர்கள். இந்த நாள் சகல நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.